ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. இன்றைக்கி நம்ம வந்து சோஷியலில் சில டியூனோஸ் பார்க்கலாம். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? சரி வாங்க குயிக்காக கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் ஸ்லைட்ஸு. மலபார் பிளாக் பெப்பர் சரிங்களா? when the mummy of Ramses II of the Egypt was uncovered, archaeologists found black pepper corn stuffed into his nostrils and in his abdomen as a part of embalming process practiced in olden days. அந்த எம்பாமிங் ப்ராசஸ்னால அந்த காலத்தில் வந்து மம்மி ஆஃப் ராம்சஸ் டூ அந்த பாடியில் வந்து ஈஜிப்டில் பெப்பரை வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்களா, நோஸு அதில் எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து silk supplied by Indian merchants to the Roman Empire was considered so important that the Roman Emperor Aurelian declared it to be worth its weight in gold. அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பட்டு வந்து கோல்டுக்கு சமமாக பார்த்துருக்காங்க ரோமன் எம்பையரில். அதுவும் யார் மெயினாக வந்து ஆர்லியன், ரோமன் எம்பரர் ஆர்லியன் அவர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு முசிறி ஃபர்ஸ்ட் எம்போரியம், இது வந்து கொஷின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எம்போரியம் த ரோமன் ரைட்டர் பிளினி த எல்டர், இவர் தான் வந்து ரோமனோட ரைட்டர். பிளினி த எல்டர் என்றவர் வந்து ரைட்ஸ் ஆஃப் மியூசிரிஸ் இன் ஹிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அப்போ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இருந்தது யார்? பிளினி த எல்டர் ஆஸ் த ஃபர்ஸ்ட் எம்போரியம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட புக்கில். A temple of Augustus was built at Muziris which had a Roman colony. அங்கே வந்து டெம்பிள் ஆஃப் அகஸ்டஸ்ன்ட்டு ஒன்று முசிறியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரோமன் காலனிகளில் வசிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். எ பேப்பரஸ் டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நவீன் வியட்நாம் மியூசியமில் இருக்குது அந்த டாக்குமெண்ட். இது வந்து பிலாங்ஸ் டு 2nd century BC. ரெக்கார்ட்ஸ் த அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 மர்ச்சன்ட் ஷிப்பர்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் அண்ட் முசிறி. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த டாக்குமெண்ட்டு பேப்பரஸ் டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அலெக்சாண்டர் அண்ட் முசிறிக்கு நடுவில் வந்து அந்த வர்த்தகம் அக்ரிமெண்ட் ட்ரேடெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு கேட்வே ஹான்ஸ் டைனாஸ்டி சைனா சரிங்களா, 206 BCலேருந்து 220 AD. அதே மாதிரி பிரமிட் மாயன் சிவிலைசேஷன் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா. கலோசியம் ரோமன் சிவிலைசேஷன் இட்டாலி 3rd BC 1st AD. டைம் பீரியட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், போஸ்ட் மாடர்ன் இந்தியாவில் வந்து நார்த் சைடு வந்து சுங்காஸ் கன்வாஸ் இருந்தாங்க, சவுத்தில் வந்து சாத்தவாகனாஸ் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் பாருங்கள், இண்டோ கிரீக்ஸு, சகாஸு, பார்த்தியன்ஸு, குஷானாஸ் சரிங்களா. எந்தெந்த டைரெக்ஷனில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த பீரியட்லன்ட்டு. நெக்ஸ்ட்டு டூரிங் த சுங்கா பீரியட் ஸ்டோன் வாஸ் ரீப்ளேஸ்டு பை வுட். ஸ்டோனை வந்து வுட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெயிலிங்ஸ் அண்ட் த கேட்வேஸ் ஆஃப் த புத்திஸ்ட் ஸ்தூபாஸ் அசீன் இந்த பார்ஹுட் அண்ட் சாஞ்சி. இந்த பிளேஸில் எல்லாமே வந்து ஸ்டோனுக்கு பதிலாக வுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபென்சிங்க்கு கேட்வேஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்டோன் போய் வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிங் காரவேலா ஆஃப் கலிங்க காரவேலா சொல்லுவோம் இல்லையா, கிங் காரவேலா வாஸ் அ கான்டெம்பரரி ஆஃப் த சுங்கா பீரியடில் தான் இருந்தார். வி கெட் இன்ஃபார்மேஷன் அபவுட் காரவேலா ஃப்ரம் ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன். இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில். காரவேலா பற்றி சொல்கிற இன்ஸ்கிரிப்ஷன் எதுனா ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன். ஹதிகும்பா எலிபென்ட் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பதஞ்சலி த செகண்ட் கிராமரியன் இன் சான்ஸ்கிரிட் வாஸ் பேட்ரனைஸ்டு பை யார்? புஷ்யமித்ர சுங்கா. புஷ்யமித்ரர் காலத்தில் தான் வந்து பதஞ்சலி இருப்பார். அவரை ஆதரிச்சிருப்பார். எந்த போய்ட்டு யார் பீரியடில் வந்திருப்பாங்க கூட கொஷின்ஸ் அடிக்கடி வரும் பார்த்துக்கோங்க. த வேர்ல்டு ஃபேமஸ் லைஃப் சைஸ் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா அட் பாமியன் வேலி எங்கே இருக்குதுன்னா, பாமியன் வேலி அந்த மவுண்டன்ஸ் ஆஃப் த எஸ்வெல் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ஆஃப் த ஏன்ஷியன்ட் இந்தியா கரண்ட்லி இன் சென்ட்ரல் ஆப்கானிஸ்தான் அண்ட் ரீசென்ட்லி destroyed by Talibans were carved out of the solid rocks by the dedicated artist of the Gandhara School of Art during the post-modern period. இது வந்து பிலாங்ஸ் டு போஸ்ட் மாடர்ன் பீரியட். எந்த ஆர்ட்டில் இருக்குன்னா, காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் இருக்குது. இப்போ வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு தாலிபன்ஸ்னாலன்னு சொல்கிறாங்க. என்னது? லைஃப் சைஸ் ஸ்டாச்சு, அவ்வளோ ஃபேமஸான ஒரு புத்தா ஸ்டாச்சு. ரூலர்ஸ் ஆஃப் இண்டோ கிரீக்ஸில் வந்து 2 பேர் வராங்க, டெமிட்ரியஸும் மினாண்டர் சரிங்களா. ஹி வாஸ் டெமிட்ரியஸ் ஒன் பாருங்கள், ஹி வாஸ் த சன் ஆஃப் த கிரீக்கோ பேட்ரியன் ரூலர் யூதிடெமஸ் சரிங்களா. அவரோட சன்னதான் இவர். ஹி வாஸ் த கிங் ஆஃப் த மேசிடோனியா ஃப்ரம் 294 to 288. இது வந்து டெட்டில் கேட்டிருக்காங்க மேசிடோனியாவோட கிங் யாருன்ட்டு. நியூமிஸ்மேட்டிக்ஸ் எவிடன்ஸ் ப்ரூவ்ஸ் தட் டெமிட்ரியஸ் இஷ்யூடு பைலிங்குவல் ஸ்கொயர் காயின்ஸ் வித் கிரீக் ஆன் அப்வர்ஸ் அண்ட் கரோஸ்டி. ஒரு சைடு வந்து க்ரீக்கில் இருக்குது, ஒரு சைடில் வந்து கரோஸ்டி லாங்குவேஜில் இருக்குது. நியூமிஸ்மேட்டிக்னா காயின் மேலே எழுதுறாங்களே, அதுதான் வந்து
நியூமிஸ்மேட்டிக்னு சொல்லுவாங்க, நம்ம 6th பார்த்துருப்போம். Scholars are not able to decide which of the three named Demetrius was the initiator of the Yavana era commencing from 2nd century. சரி, யவனா ஏரா வந்து இனிஷியேட் பண்ணது இவர் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெமிட்ரியஸ்க்கு அப்புறம் மினாண்டர். He was one of the best known Indo-Greek king. He is said to have ruled a large kingdom in the northwestern of the country. His coins are found over an extensive area ranging from Kabul Valley, Indus River to western Uttar Pradesh. இது இங்கே எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மிலிண்ட பன்ஹா இது வந்து ஒரு புக்கு. என்ன புக்குனா புத்திஸ்ட் டெக்ஸ்ட் இஸ் எ டிஸ்கோர்ஸ் பிட்வீன் பாக்ட்ரியன் கிங் மிலிண்டா அண்ட் த லேர்ன்டு புத்திஸ்ட் ஸ்காலர் நாகசேனா. இந்த மிலிண்டா பன்ஹா எது பற்றி இருக்குன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷன் பற்றி தான் இருக்கும். யாருக்கு? நாகசேனாக்கும் மிலிண்டாக்கும். எது எந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மிலிண்ட பன்ஹா. திஸ் மிலிண்டா இஸ் ஐடென்டிஃபைடு வித் மினாண்டா. மினாண்டர் இஸ் பிலீவ்டு டு ஹேவ் பிகம் அ புத்திஸ்ட் அண்ட் ப்ரொமோட்டட் புத்திசம். லேட்டராக வந்து அந்த மிலிண்டான்றவர் வந்து புத்திசம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரூலர் ஆஃப் இண்டோ பார்த்தியன்ஸ் பல்லவாஸ் இல்லை, இது வேறு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இண்டோ பார்த்தியன்ஸ் கேம் ஆஃப்டர் த இண்டோ கிரீக்ஸ். அவங்களுக்கு அப்புறமா தான் இவங்க வந்தாங்க. த இண்டோ-சிந்தியன்ஸ் who were in turn defeated the Kushanas. யாரை டிஃபீட் பண்ணி வந்திருக்காங்க? டிஃபீட்டட் பை த குஷானாஸ். குஷானாஸ் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணியிருப்பாங்க இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபஸ்ட் செஞ்சுரி. இண்டோ-பார்த்தியன் கிங்டம் ஆர் கோண்டோஃபரிட் டைனாஸ்டி வாஸ் ஃபவுண்டட் பை கோண்டோஃபரன்ஸ். த டொமைன் ஆஃப் இண்டோ-பார்த்தியன்ஸ் கம்ப்ரைஸ்டு காபுல் அண்ட் காந்தாரா. சரிங்களா? இந்த இண்டோ-பார்த்தியன்ஸில் எந்தெந்த ரீஜன் வந்து கவர் ஆகுதுன்னா காபுல் அண்ட் காந்தாரா. த நேம் ஆஃப் த கோண்டோஃபரன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த கிறிஸ்டியன் அப்போஸ்டல் சென்ட் தாமஸ். அவர் கூட வந்து அசோசியேட் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹீ கேம் டு இந்தியா அண்ட் அக்கார்டிங் டு கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் விசிட்டட் த கோர்ட் ஆஃப் கோண்டோஃபர்னன்ஸ் அண்ட் எம்ப்ராஸ்டு கிறிஸ்டியனிட்டி. அப்போது இது வந்து கிறிஸ்டியனிட்டி பற்றி தான், கோண்டோஃபரன்ஸ்னாலே கிறிஸ்டியனிட்டி பற்றி தான் வருது. விச் ரிலேட்டட் டு தாமஸ், சென்ட் தாமஸ். நெக்ஸ்ட்டு ரூலர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். காட்பீசஸ் 1 வந்து ஹி வாஸ் த ஃபஸ்ட் ஃபேமஸ் மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் த குஷானாஸ். குஷானாஸில் ஃபஸ்ட்டு ஃபேமஸான மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் யாருன்னா காட்பீசஸ் 1. He overthrew the Indo-Greek and Indo-Parthian rulers and established himself as a sovereign ruler of Bactria. He extended his power in Kabul, Gandhara and up to Indus. இந்த ஏரியாலலாம் காபூல், காந்தாரா, இண்டஸ்லாம் இவரோட எம்பரர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. காட்பீசஸ் 2 பாருங்கள். He maintained friendly relationship with the emperor of the China, Rome and encouraged trade and commerce with the foreign countries. யார்? காட்பீசஸ் 2. Some of his coins contain the inscribed figure of Lord சிவாவும் இருக்குது. In his imperial titles are inscribed in the கரோஸ்டி லாங்குவேஜ். இவரோட இது வந்து எதில் இருக்குது லாங்குவேஜ்னா கரோஸ்டி லாங்குவேஜில் இருக்குது காட்பீசஸ் 2ஓடது. நெக்ஸ்ட்டு அஸ்வகோஷா. அஸ்வகோஷா வாஸ் த செலிப்ரேட்டட் ஆத்தர் ஆஃப் த ஃபஸ்ட் சான்ஸ்கிரிட் பிளே புத்த சரிதா. சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருப்பார் அஸ்வகோத புத்த சரிதா. இது ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயரில். அஸ்வகோஷா எழுதின புக் வந்து புத்த சரிதா. நெக்ஸ்ட் வந்து குஷானா எம்பையர் கரஸ்பாண்டட் வித் த லாஸ்ட் டேஸ் ஆஃப் த ரோமன் ரிப்பப்ளிக். வென் ஜூலியஸ் சீசர் வாஸ் அலைவ் இட் இஸ் செட் தட் குஷானா எம்பரர் சென்ட் எ கிரேட் எம்பசி டு அகஸ்டஸ் சீசர். குஷானா எம்பையர் வந்து யார் பீரியடில் அம்பாசடர் அனுப்பியிருக்குன்னா அகஸ்டஸ் சீசர் பீரியடில் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பிரசஸ்தி. பிரசஸ்தி இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்டு. சரிங்களா? மீனிங் என்னென்னா கமெண்டேஷன் ஆர் இன் ப்ரைஸ் ஆஃப். கோர்ட் poet flattered their kings listing out their achievements. These accounts were later engraved on pillars so that the people could read them. இந்த பிரசஸ்தினே ஒன்றும் இல்லை, இந்த கிங்கை பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்களே அது வந்து ஒரு இது மேலே வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க பிரசஸ்தன்ட்டு. ஆனால் பிரசஸ்தன்றது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. மீனிங் என்னென்னா இன் ப்ரைஸ் ஆஃப் ஆர் கமெண்டேஷன். லிச்சாவி வாஸ் அன் ஓல்டு கனசங்கா அண்ட் இட்ஸ் டெரிட்டரி லே பிட்வீன் கேஞ்சஸ் அண்ட் நேபாள் தெராய். இந்த 2 ரீஜன் நடுவில் இருக்கிற இதுதான் வந்து நம்ம லிச்சாவின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் நவரத்னாஸ் இந்த கோட் ஆஃப் விக்ரமாதித்யா. காளிதாசா வந்து சான்ஸ்கிரிட் போயிட்டு, ஹரிசேனா வந்து சான்ஸ்கிரிட்டு, அமரசிம்ஹா வந்து லெக்சிகோகிராஃபர், தன்வந்திர வந்து பிசிஷியன் மருத்துவர், கஹாபனகா வந்து ஆஸ்ட்ராலஜர், சங்கு வந்து ஆர்கிடெக்டு, வராகமித்ரர் வந்து அஸ்ட்ரானமரு, வரவுச்சு வந்து கிராமரியன் அண்டு சான்ஸ்கிரிட் ஸ்காலர், விட்டல் பட்டா வந்து மெஜிஷியன்.
இது வந்து மேட்ச்சில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சமுத்திரகுப்தா வாஸ் ஏ டிவோட்டி ஆஃப் விஷ்ணு. சரிங்களா, யார்? சமுத்திரகுப்தா. ஹீ ரிவைவ்ட் த வேதிக் ப்ராக்டிஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்னு என்னது? அஸ்வமேத யாகம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். பர்ஃபார்ம்டு பை கிங்ஸ் டு ப்ரூவ் தேர் இம்பீரியல் சாவரிட்டி ஹீ இஷ்யூடு கோல்டு காயின்ஸ். என்ன காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க? கோல்டு காயின்ஸ். அண்ட் இன் ஒன் ஆஃப் தெம் ஹீ இஸ் போர்ட்ரேட் பிளேயிங் ஏ ஹார்ப் வீணை. அவர் வீணை வாசிக்கிற மாதிரியே அந்த காயினில் புதைச்சி இது பண்ணியிருப்பாங்க. சமுத்திரகுப்தா வாஸ் நாட் ஓன்லி எ கிரேட் காயின்கர் பட் லவர் ஆஃப் பொயட்ரி அண்ட் மியூசிக்கு. பொயட்ரியும் பிடிக்குது, மியூசிக்கும் பிடிக்குது. ஃபார் திஸ் ஹி ஏர்ன் த டைட்டில் கவிராஜா. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்குது. யாரை வந்து கவிராஜன் கூப்பிட்றாங்கன்னா சமுத்திரகுப்தரை கூப்பிட்றாங்க. யாரை வந்து காயின்ஸில் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அவரோட பொம்மைன்னா அதுவும் சமுத்திரகுப்தர் தான். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ மேகவர்மன் த புத்திஸ்ட் கிங் ஆஃப் சிலோன் வாஸ் எ கான்டெம்பரரி ஆஃப் சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்த பீரியடில் எந்த ஒரு சிலோன் மன்னர் இருந்தார்னா ஸ்ரீ மேகவர்மன். சரிங்களா, இவர் ஒரு புத்திஸ்ட் கிங்கு. நெக்ஸ்ட்டு த சர்நேம்ஸ் ஆஃப் த சந்திரகுப்தா டூ. சந்திரகுப்தா டூக்கு இருக்கிற அதர் நேம்ஸ் எல்லாம் என்னென்னு பாருங்கள். அப்போ நவரத்னாஸ் விக்ரமாதித்யா பீரியடில் இருக்காங்க, அப்போ சந்திரகுப்தா டூ பீரியட் தான். விக்ரமாதித்யா, நரேந்திர சந்திரா, சிம்மச்சந்திரா, நரேந்திர சிம்ஹா, விக்ரம தேவராஜா, தேவகுப்தா, தேவஸ்ரீ. இந்த எல்லா டைட்டிலுமே யாருக்கு வந்து சேர்ந்ததுன்னா சந்திரகுப்தா டூக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாஹியான். டூரிங் த ரெயின் ஆஃப் த சந்திரகுப்தா டூ த புத்திஸ்ட் மாங்க் பாஹியான் விசிட்டட். இந்த கொஷின் நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். சந்திரகுப்தா டூ பீரியடில் தான் வந்து பாஹியான் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். His travel accounts provided us information about the socio-economic, religious and moral conditions of the people of the Gupta age. Gupta ஏஜோட சோஷியல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் மாரல் பற்றி யாரோட புக்கு சொல்லுதுன்னா பாஹியான் எழுதின புக்கு தான் சொல்லுது. அக்கார்டிங் டு த பாஹியான் த பீப்புள் ஆஃப் மகதா வேர் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ். தட் ஜஸ்டிஸ் வாஸ் மைல்ட்லி அட்மினிஸ்டர்ட் அண்ட் தெர் வாஸ் நோ டெத் பெனால்ட்டி அப்படின்ட்டு இவரோட சோர்ஸில் சொல்லுது. சரிங்களா. கயா வாஸ் டிசோலேட்டட். கயா வந்து ஒரு தனியான அபேண்டட் இது மாதிரி இருந்துச்சு. கபிலாவஸ்து ஹேட் பிகம் ஏ ஜங்கல். கபிலாவஸ்து எப்படி இருந்துச்சுன்னா ஜங்கல் மாதிரி இருந்துச்சு. பட் அட் பாட்டலிபுத்ரா பீப்புள் வேர் ரிச் அண்ட் ப்ராஸ்பரஸ். பாட்டலிபுத்ராவில் எப்படி இருந்தாங்கன்னா ரிச் அண்ட் ப்ராஸ்பரஸாக இருந்தாங்க. கபிலாவஸ்து வந்து ஜங்கலாக இருந்துச்சு. கயா வந்து டிசோலேட்டடாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஏரியாவும் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா பாஹியான். இவர் யாரோட பீரியடில் இருந்தாலும் சந்திரகுப்தா டூ பீரியடில் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் டூரிங் குப்தா பீரியட். க்ஷேத்ரானா கல்டிவேபிள் லேண்டு, கிலானா வேஸ்ட் லேண்டு, அப்ரஹாத்தான ஜங்கல் ஆர் ஃபாரஸ்ட் லேண்டு, வஸ்தினா ஹேபிட்டபிள் லேண்டு, கபத சரஹா அப்படின்னா பாஸ்டரல் லேண்டு. இது எல்லாமே மேட்ச்சில் வந்து கேட்டிருக்காங்க. டெட் எக்ஸாமில் வந்திருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நலந்தா யூனிவர்சிட்டி. நலந்தா யூனிவர்சிட்டி ப்ளோரிஸ்ட் அண்டர் த பேட்டர்னேஜ் ஆஃப் த குப்தா எம்பையரில் இது வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சு. 5th century அண்ட் 6th centuries இது வந்து ஃபேமஸாக இருக்குது. அண்ட் லேட்டர் அண்டர் எம்பரர் ஹர்ஷா ஆஃப் கனோஜ் அவரும் வந்து இது வந்து பேட்டர்னேஜ் பண்ணியிருக்காங்க. நலந்தா யூனிவர்சிட்டி வந்து 5th century அண்ட் 6th century பிலாங்ஸ். சரியா. அட் நலந்தா புத்திசம் வாஸ் த மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி. இது புத்திசம் தான் வந்து மெயின் சப்ஜெக்ட் இங்கே வந்து டீச் பண்ணுறாங்க. அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் யோகா, வேதிக் லிட்டரேச்சர், மெடிசன் வேர் ஆல்சோ டாட். ஹுயான் சாங் ஸ்பென்ட். யார் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹுயான் சாங் ஸ்பென்ட் மெனி இயர்ஸ் ஸ்டடிங் புத்திசம் இந்த யூனிவர்சிட்டி. 8 மகா பாட்டசாலாஸ் அண்ட் 3 large libraries were situated in the campus. மகா பாட்டசாலாஸ் வந்து 8 இருக்குது, 3 வந்து லைப்ரரிஸ் இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து நலந்தா வாஸ் ரேவேஜ் அண்ட் டெஸ்ட்ராய்டு பை மாமலுக் துர்க்கிஷ் முஸ்லிம்ஸ் பை பக்தியார் கில்ஜி. இந்த கொஷின் நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயரில். யார் வந்து நலந்தா யூனிவர்சிட்டி இது பண்ணாங்கன்னா பக்தியார் கில்ஜி. டுடே இட் இஸ் அ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஆமாம், இப்போ அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அது கீழே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹூ வேர் த ஹூன்ஸ். ஹூன்ஸ் வேர் த நொமாடிக் ட்ரைப்ஸ். இவங்க வந்து ஒரு ட்ரைப்ஸ் ஹூ அண்டர் த கிரேட் அட்டிலா வேர் டெரோரைசிங் ரோமன் கான்ஸ்டான்டினோப்பிள். அசோசியேட்டட் வித் தீஸ் ட்ரைப்ஸ் வேர் த ஒயிட் ஹூன்ஸ் ஹூ கேம் டு இந்தியா த்ரூ சென்ட்ரல் ஏஷியா. இதில் ஒயிட் ஹூன்ஸும் இருக்காங்க, அவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியா வழியில் வந்திருக்காங்க. They undertook regular invasions and were giving trouble to all Indian frontier states. After defeating the Skandagupta, they spread across central India. ஸ்கந்தகுப்தாவை தோக்கடிச்சது யாருன்னா இந்த ஹூன்ஸ் தான். அப்புறமா இந்தியாக்குள்ளே வந்துட்டாங்க. தேர் சீப்பு தோரமானா crowned himself as the king. அவங்களுக்கு சீப் யார்? ஹூன்ஸ்க்கு வந்து தோரமானா. ஆஃப்டர் ஹிம் his son மிஹிரகுலா ruled the captured territories. Finally யசோதர்மன் ruler of Malwa in central India defeated them and ended their rule. யார்? யசோதர்மன் தான் வந்து அவங்கள தோக்கடிச்சு அவரோட ரூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ரேஷ்டி சார்த்தவாகா. இந்த 2 வேர்டுக்கு என்ன மீனிங்னா, ஸ்ரேஷ்டி ட்ரேடர்ஸ் யூஸ்வலி செட்டில்ட் அட் ஏ ஸ்டாண்டர்ட் பிளேஸ். ஒரே ஒரு பிளேஸில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்ரேஷ்டி. சார்த்தவாகா ட்ரேடர்ஸ் வேர் கராவன் ட்ரேடர்ஸ் ஹூ கேரிட் தேர் குட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சார்த்தவாகா இல்லைனா கரவன் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தா இன்ட்ரடியூஸ் த குப்தா மானிட்டரி சிஸ்டம். இந்த கொஷின் ப்ரீவியஸாக வந்திருக்குது. யார் வந்து குப்தாஸில் மானிட்டரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சமுத்திரகுப்தா. குஷானா காயின்ஸ் ப்ரொவைடட் இன்ஸ்பிரேஷன் டு சமுத்திரகுப்தா. அவருக்கு வந்து குஷானா காயின்ஸ் தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. த குப்தா கோல்டு காயின்ஸ் வேர் நவுன் அஸ் தினாரா. குப்தாஸ் பீரியடில் விட்ட கோல்டு காயின் பேர் என்னதுன்னா தினாரா. குப்தாஸ் issued many gold coins but comparatively fewer silver and copper coins. However, the post-Gupta period saw a fall in the circulation of the gold coins, indicating the decline in the prosperity of the empire. கோல்டன் ஏஜ்னு கூட சொல்லுவாங்க இல்லையா குப்தா ஏராவை. பார்த்துக்கோங்க, கோல்டு காயின்ஸ் ரொம்ப ஃபேமஸ். தினாரான்னு சொல்கிறாங்க. த மெட்டல்ஸ் யூஸ்டு பை தெம் வேர் அயன், கோல்டு, காப்பர், டின், லெட், பிராஸ், பிரான்ஸ், பெல் மெட்டல், மைக்கா, மேங்கனீஸ் அண்ட் ரெட் சாக். இது எல்லாமே வந்து குப்தா பீரியடில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷா மெட் த சைனீஸ் ட்ராவலர் ஹுயன்சாங். யார்? ஹர்ஷா. அட் கஜங்காலா நியர் ராஜ்மஹால். அதுதான் இப்போ வந்து ஜார்க்கண்ட். ஃபஸ்ட் டைம் அங்கே தான் மீட் பண்ணாங்களா ஹுயன்சாங், ஹர்ஷா. ஹெச்ஹெச். நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து கிங்ஸ் பீரியடில் வந்து ஸ்காலர்ஸ் வந்திருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. ஹுயன்சாங் த பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் அண்ட் யாரை சொல்கிறாங்க? ஹுயன்சாங் தான் சொல்கிறாங்க. விசிட்டட் இந்தியா டியூரிங் த ஹர்ஷா ஸ்டைல். ஹிஸ் சியூகி. இது வந்து புக்கு யார் எழுதுனா ஹுயன்சாங் எழுதின புக்கு தான் சியூகி. ப்ரொவைட்ஸ் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சோஷியல், எக்கனாமிக், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த இந்தியா டியூரிங் த ஹர்ஷா டைம். சந்திரகுப்தா பீரியடில் வந்து பாஹியான்னு சொல்லியிருப்பார். இங்கே வந்து அதே ஹர்ஷா பீரியடில் வந்து ஹுயன்சாங் சொல்லியிருப்பார். ஆனால் சேம் கண்டிஷன்ஸ் பாருங்கள், சோஷியோ எக்கனாமிக், ரிலீஜியஸ். Huyansang tells us how Harsha thought a Buddhist. Huyansang tells us how Harsha, though a Buddhist, went to participate in the great கும்பமேளா ஹெல்ட் அட் பிரயாகா. கும்பமேளா வந்து 12 years ஒன்ஸ் நடக்குது இல்லையா. ஈவெந்தோ அவர் வந்து புத்திஸ்டாக இருந்தால் கூட ஹிந்து ஃபெஸ்டிவல்னா கும்பமேளா வந்து பிரயாக்ராஜ் கிட்ட, அதாவது அலகாபாத், இப்போ வந்து அலகாபாத்னு சொல்லுவோம், அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, கலந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. த அசம்பிளி அட் கனோஜ் வாஸ் அட்டெண்டட் பை 20 கிங்ஸ். சரிங்களா, கனோஜில் நடந்த அந்த அசம்பிளி மீட்டிங் வந்து 20 கிங்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் புத்திஸ்ட், ஜெயின்ஸ், வேதிக் ஸ்காலர்ஸ் அட்டெண்டட் த அசம்பிளி. ஏ கோல்டன் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா வாஸ் கான்செக்ரேட்டட் இன் த மொனாஸ்ட்ரி அண்ட் எ ஸ்மால் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா 3 feet இருக்கு வாஸ் கேரிட் இன் ஏ ப்ரொசஷன். In the assembly at Prayag, Harsha distributed his wealth among the Buddhist, Vedic scholars and poor people. Harsha offered fabulous gifts to the Buddhist monk on all the 4 days of assembly. 4 நாள் நடந்திருக்கிற எல்லா இதுலேயும் அவர் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பார். ஸ்காலர்ஸ்க்கு கிஃப்ட்டு எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணியிருப்பார். யார்? ஹர்ஷா கிங்கு. அசம்பிளி எங்கே நடந்துச்சுன்னா பிரயாக்ராஜ், அலகாபாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துருக்கோம் யூனிவர்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.